திருமங்கையாழ்வாரின் மனைவி குமுதவள்ளி நாச்சியார் யார் தெரியுமா? குமுதவள்ளி நாச்சியாருக்கு தனி சன்னதி உள்ள திவ்ய தேசம் எது தெரியுமா? ஆமாங்க, இது நம்ம திருவெள்ளங்குளம் 38வது திவ்ய தேசம். அலர்மேல் மங்கை சமேத அண்ணன் பெருமாள் என்கிற ஸ்ரீனிவாச பெருமாளே நமக. இந்த தலத்தில் குமுதவள்ளி நாச்சியாருக்கு தனி சன்னதி இருக்குது. இப்போது அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். திருமங்கையாழ்வார் மணந்த குமுதவள்ளியின் அவதாரத்தலமும் நீலன் என்ற பெயரில் படைத்தளபதியாக விளங்கிய திருமங்கையாழ்வாரை ஆழ்வாராக மாற்றிய தலமும் இதுவாகும். ஒரு மங்கையால் ஆழ்வாராக மாறினமையால் மங்கையாழ்வார் ஆகி திருமங்கையாழ்வார் என அவர் அழைக்கப்பட்டார். இத்தலத்தில் உள்ள குளத்தில் குமுத மலர்கள் நிறைந்து காணப்படும். அம்மலர்களை பறிக்க தேவமாதர்கள் வருவது வழக்கம். அவ்வாறு வந்தவர்களுள் குமுதவள்ளி என்பவள் மானிடனின் பார்வைப்பட்டதால் தேவலோகம் செல்லும் சக்தியை இழக்கிறாள். இதை அறிந்த படைத்தளபதி நீலன் குமுதவள்ளியை மணக்க விரும்புகிறார். குமுதவள்ளி விதித்த நிபந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார் நீலன். நிறைவாக வைணவ அடியார்களுக்கு அன்னம்பாளிக்கும் செயலில் ஈடுபடும் போது பெருமாள் நீலனுக்கு காட்சி கொடுத்து திருமந்திரத்தை உபதேசித்து ஆழ்வாராக மாற்றினார். குமுதவள்ளி நாச்சியாரும் இத்தலத்தில் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். திருவேங்கடத்தானுக்கு வெள்ளக்குளத்தான் அண்ணன் என்பது நம்பிக்கையாதலால் திருப்பதிக்கு வேண்டிக் கொண்ட வேண்டுதலை இங்கே செலுத்துவது ஒரு மரபாகவே விளங்கி வருகிறது. எனவே இதை தென் திருப்பதி என்றும் அழைப்பர். அவ்வாறு அமைந்துள்ள இந்த திருவெள்ளங்குளம் பெருமாளை நாமும் தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறுவோமாக. நமது திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து 108 திவ்ய தேசங்களை தரிசிக்கவும். நன்றி.